जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादि सेविदं कविता जम्बू पलसार पक्षितम उमासुतम शोक विनाश कारणम नमामि विघ्नेश्वर पादपंकजम आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च ராகவே கேதவே நமஹா. நவகோள்களின் துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். என்னுடைய பூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு. இந்த வார ராசி பலன் என்று சொல்லக்கூடியது வகையில எப்பொழுதுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும் சொல்லுவாங்க. கோள்னா கிரகம். நம்ம ஒரு விஷயத்த மறந்துடும், கிரகங்கள் மறக்காது. அந்தந்த நாள்ல இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னா இன்றைய தினம் சுக்கிரனுடைய ஆதிக்கத்துல நம்ம இருப்போம். நாளைய தினம் சனிக்கிழமை சனி பகவானுடைய ஆதிக்கத்துல நம்ம இருப்போம். அந்த மாதிரி இந்த வார ராசி பலன் அப்படின்னு சொல்லும் பொழுது எதை எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதை முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி செய்யணும்? 12 ராசிக்கும் நான் பலன்கள் சொல்றேன். யாரிடம் பேசக்கூடாது, அதே போல யாரை அதிகம் நம்பக்கூடாது, அதே போல எந்த ஒரு விஷயத்தை ரகசியமாக வைத்துக் கொள்ள வேண்டும், எங்கே பணத்தை கவனமாக கையாள வேண்டும், யாருக்கு திடீரென்று நல்ல செய்தி வரும், யாருடைய வாழ்க்கையில் எதிர்பாராத ட்விஸ்ட் இருக்கும். இது இந்த வாரத்திற்கான ராசி பலன். இந்த வாரம் இதுதான் நடக்கும். இந்த வார ராசி பலன் நான் சொல்றேன் இல்லையா, இந்த வாரத்துல இதுதான் நடக்கும். எல்லாருமே என்கிட்ட சொல்லுவாங்க, இந்த நெக்ஸ்ட் ஜென் காணொலி பார்க்கக்கூடியவர்கள் எல்லாருமே சொல்லுவாங்க, சுவாமி நாங்க உங்க சேனல் பார்க்கும்போது எனக்கே சொன்ன மாதிரி இருக்கு சில விஷயங்கள்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்த்துக்கள். கண்டிப்பா நல்லதே நடக்கணும், இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க அப்படின்னும் போது எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு ஏதாவது இப்ப நான் உங்களுடைய இந்த வார ராசி பலன் சொல்லும்போது அதுல உங்களுக்கு ஏதாவது ஒரு சிறு சந்தேகங்கள் இருக்கும்பொழுது கண்டிப்பா உடனே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, உடனே கால் பண்ணி பேசுங்க. எங்க குருஜி கிட்ட ஒரு நிமிஷம் நான் பேசணும், எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து கொடுங்க, நான் சுவாமி கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி இந்த வார ராசி பலன்ல ஏதாவது இருக்கா உடனே டக்குன்னு கேட்டு அதை கிளியர் பண்ணிக்கோங்க. உங்க சுய ஜாதகத்தை பார்த்து ஒரு முறை நீங்க கிளியர் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த வார ராசி பலன்ல உங்களுக்கு மைண்ட் செட் தெரிஞ்சிடும். ஸோ நம்ம இப்படிதான், நம்ம லைஃப் இப்படி, இந்த வாரம் நமக்கு இப்படிதான் போகும், ஸோ நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஏன்னா சிலருக்கு இதுல அதீத நம்பிக்கை இருக்கும். நம்ம ஒவ்வொருத்தர் சந்திராஷ்டமமா நம்ம இப்படிதான் இருக்கணும், இன்னைக்கு நமக்கு அஷ்டமச்சனியா, நமக்கு கண்டகச்சனி நடக்கிறதா, நம்ம இப்படிதான் இருக்கணும். சில பேர் தெளிவாக இருப்பார்கள். சில பேருக்கு நம்ம சொல்லணும், சார் இது இப்படி கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க கேட்பாங்க. சில பேர் தனக்கு கஷ்டம் வரும்போது தான் தெய்வத்தை அதிகமா நினைப்பாங்க. சில பேர் கஷ்டம் வராத வரைக்கும் தெரியாது, அவங்க வாட்டுக்கு போவாங்க வருவாங்க, நீ போய் சாமி கும்பிட, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்வாங்க. தனக்குன்னு ஒரு விஷயம் வரும்போது தான் கோவிலா ஓட ஆரம்பிச்சிருவான். அது போல ஜோதிடம் என்பது நம்மளை பத்தி நம்ம முழுக்க தெரிஞ்சுக்கணும். அதுதான் பிரம்மன் எழுதியதை அதனால்தான் பிரம்ம வித்தை கற்றவன் என்று ஜோதிடம் பார்ப்பவர்களை சொல்லுவார்கள். வாங்க ராசி பலன் போவோம். மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். மேஷ ராசி நேயர்களே, அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசி, பரணி நட்சத்திரம் மேஷ ராசி, கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரையில மேஷ ராசிக்கு எப்படி இருக்கு? மேஷ ராசி அப்படின்னு சொல்லும் பொழுது ஒருவரின் முடிவு உங்களுக்கு மிகுந்த ஆச்சரியத்தை தரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்ததாக வார்த்தைகளை மிகவும் கவனமாக பேசுங்கள். எந்த ஒரு விஷயத்திலையும் வேலையிடத்தில் உங்கள் திறமை கவனிக்கப்படும், ஆனால் உங்களை பற்றி பேசும் ஒருவர் இருக்கலாம். அடுத்த திட்டத்தை முன்கூட்டியே எல்லோரிடமும் சொல்லாதீர்கள். இப்ப நான் சொல்ற விஷயத்தால நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வார ராசி பலன், புதிய வாய்ப்பு அல்லது புதிய தொடர்பு தொழில வரலாம், ஆனால் அவசர முதலீடு செய்ய வேண்டாம். ஒப்பந்தம் கணக்கு அனைத்தையும் சரிபார்த்த பிறகு முடிவு செய்ய வேண்டும். பணவரவு இருந்தாலும் எதிர்பாராத செலவு நிற்கலாம். குறிப்பாக கடன் கொடுப்பது, பிறருக்காக பணம் செலுத்துவது போன்றவற்றில் எச்சரிக்கை தேவை. இஎம்ஐ லோன், ஏற்கனவே இருந்த இஎம்ஐ லோன் சுமை இந்த வாரம் மன அழுத்தத்தை அதிகரிக்கலாம். ஏற்கனவே இருக்கக்கூடிய லோனு நீ கட்டல போல வரல, ஏதாவது ஒரு பிரச்சனைகள், சில விஷயங்கள் இந்த வாரத்துல கொஞ்சம் தலை தூக்கலாம். பண விஷயம், திருமணம் பேச்சில் எதிர்பாராத திருப்பம் வரலாம். திருமணமானவர்களுக்கு சிறிய கருத்து வேறுபாடு வந்தாலும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். யூகோவை விடுவது சிறப்பு. அதே போல புரிதல் அவசியம் இருக்க வேண்டும். அதே போல நீங்கள் நம்பிய ஒருவரின் எண்ணம், உண்மையான எண்ணம் இந்த வாரம் வெளிப்படலாம். உடனடியாக முடிவெடுக்காமல் சில நாட்கள் கவனித்து பாருங்க. நீங்க ஒரு லவர்ஸா இருக்கீங்க, ஒரு காதலியா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம், உண்மையான எண்ணம் ஒருத்தர்கிட்ட இருந்து வெளிப்படலாம். சோ பாத்துக்கோங்க. உன் ஃபேஸ் காமிச்சிட்டல்ல அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, சோ அந்த மாதிரி. கோர்ட்டு கேஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது சட்ட விவகாரம் அல்லது சொத்து பிரச்சனை ஏற்படுறதுக்கும் அவனுங்களை மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். விவாகரத்து இது போன்ற விஷயங்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை தவிர்க்கும். ஒரு வார்த்தை கூட பிரச்சனையை பெரிதாக்கலாம். சட்ட ஆலோசனையுடன் செயல்படுவது சிறப்பு. ரகசிய எச்சரிக்கை, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இந்த வாரம் உங்களுக்கு அடுத்த ஒரு பெரிய திட்டத்தை யாரிடமும் சொல்லாதீர்கள்.
ஏதாவது ஒரு முக்கியமான விஷயமா சொல்லாம சக்சஸ் பண்ணும் ஒரு சில விஷயத்தை. அதே போல குறிப்பாக பணம், தொழில் அல்லது சொத்து, குடும்ப முடிவு பற்றிய விஷயங்களை ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல இந்த வாரம் உங்களுக்கு சில பிரச்சனை என்னென்ன மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வரும்னா, ஒரு நிமிட கோபத்தில் எடுக்கக்கூடிய முடிவு சில நேரத்தில் அது சில பெரிய பிரச்சனையாக வைக்கலாம். இந்த வாரம் முதலில் யோசி, பிறகு பேசு, அதன் பிறகு முடிவு செய். இந்த விஷயத்த மறந்துடாத, கொஞ்சமும் மறந்துடாத. இதுதான் மிக முக்கியமானது. இந்த அதே போல எதிர்பார்த்த நல்ல செய்தி ஒன்று உனக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் சிறப்பா இருக்கு. அதாவது இந்த வாரம், அதாவது இந்த சீரியல் நாடகம்லாம் நம்ம பார்க்கிறோம் இல்லையா, ஒரு இது முடிஞ்சிடுத்துன்னு அடுத்த எபிசோடு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம இருக்கு இல்லையா, அந்த மாதிரிதான் இருக்கு உங்களுடைய வாழ்க்கையில. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம ஒரு கேள்விக்குறியா இருக்கு சில விஷயங்கள்லாம். நினைச்சுட்டு இருக்கீங்க, சரி நமக்கு சில விஷயம் நடந்துரும், இப்படி ஆயிடும் சில விஷயங்கள்லாம் மனசுல நீங்க ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கீங்க. எங்க நடக்குது? ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க கூட கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டக்கூடிய சூழ்நிலைகள் வரும், கவனமா இருங்க. அதே போல சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு எல்லாம் ஓரளவுக்கு ஒரு பணம் வரத்துக்கான வாய்ப்புகள், ரெண்டாவது சில ஓரளவுக்கு கொஞ்சம் அவங்களால பார்த்துக்க முடியும், அந்த அளவுக்கு இருக்கும். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மேஷ ராசி அப்படிங்கிறது முருகப்பெருமானுடைய பூர்ண அருள் பெற்ற ராசி. சோ அதனால அவங்களுக்கு அந்த ராசி இருக்கிறதுனால அவங்களுக்கு சிறப்பா இருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய தாயார் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. தாயார், அவங்களுக்கு உடல்நிலை, அதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. உடல்நிலை, மைக்ரைன், சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா லங்ஸ், கிட்னி சம்பந்தப்பட்டது, தோல் சம்பந்தப்பட்டது, இதெல்லாம் சில பிரச்சனைகளா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஹார்ட் சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சில பேருக்கு மேஜரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த வாரம் கொஞ்சம் மேஷ ராசி பொறுத்த அளவுக்கு என்ன செய்யணும், எப்படி செய்யணும் யோசிச்சு சில விஷயங்கள் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு சிறப்புடன் இருக்கும். சோ எந்த குறை இல்லாமல் இருக்கும். எப்பொழுதுமே முருகப்பெருமான், இந்த வாரத்துல முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும். முருகப்பெருமான் சண்முகரா இருக்கலாம், அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஆறுமுக சுவாமியா இருக்கலாம். நீங்க இருக்கக்கூடிய இடத்துல பக்கத்துல ஒரு முருகன் ஆலயம் இருந்ததுன்னு சொன்னா இரட்டை தீபம் போடுங்க, 2 தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்க, அல்லது 3 தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்க. இந்த 2 தீபம் அல்லது 3 தீபம் போட்டு முருகப்பெருமான ஆத்மார்த்தமா வழிபாடு செய்து 6 பிரதட்சணம் சுற்றி வந்து சுவாமியை வழிபாடு செய்தீர்கள் ஆனால் உங்களுக்கு சிறப்பான இந்த வாரம் உங்களுக்கு அமையும். சுபம். வாழ்க வளமுடன்.